பாஜக பொறுத்தவரை ஒரு மதவெறி கட்சி. மதவெறின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் மதச்சார்பின்மை, அதாவது மதச்சார்பின்மைனா இங்க பல்வேறு இனங்கள் மதங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இதை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து விட்டு ஒரே, அதாவது அவங்களுடைய பார்ப்பன சித்தாந்தத்தை, பார்ப்பனத்தை மட்டுமே முன் வச்சு இந்த நாட்டை கூறு போடுறதுக்கு தான் பிஜேபி. பாஜக 2024 ஜெயிச்சுச்சுன்னா இந்தியாவில பாராளுமன்ற ஜனம் இருக்காது, அதனால தோக்கடிக்கணும். பாஜகவோட அஜெண்டா என்னன்னு சொன்னா எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு இந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு பிரிவினையை தூண்டி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலியமா ஆட்சி பிடிக்கிறது எல்லா இடங்களையும் நடந்திருக்கு. இப்ப போன வட்டம் புஷ்பா ஒரு முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்துச்சு. இப்ப அது ராமர் கோயிலை முன்னிறுத்தி இப்ப ஆட்சிக்கு வர பாக்குது. இப்ப வர இதுல கண்டிப்பா பிரதமர் மோடி தான் நிறுத்த மாட்டாங்க. அடுத்த வேற ஏதாவது யோகி ஆதான் இருக்கும். அந்த மாதிரிதான் கண்டிப்பா இதா போகுது. விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை, இன்னைக்கு மக்களுக்காக எந்த எதுவும் செய்யல. அவங்க எல்லாமே உத்தரப்பிரதேச பாலியல் வன்கொடுமை நடக்குது, சரிங்களா? இன்னைக்கு அயோத்தி கோயில் திறக்க போறாங்க, ராமர் கோயில் திறக்க 22ஆம் தேதி. அந்த கோயிலுக்கு வர்றதுக்கு 275 பேரை ஜெயில ஃப்ரீயா இட்டுட்டு போறாங்க. சாப்பாடு உணவுன்னு சொல்றாங்க. இப்படி யாரோட வரி பணத்தை இது பண்றாங்க. இன்னைக்கு கார்பரேட்டுக்காக கைகூலி அவங்க பிஜேபி ஆட்சி இருக்கு. அதெல்லாம் சொல்றோம், பிஜேபி தோக்கடிப்போம், இந்தியா கூட்டணி ஆட்சி பண்ணி. இன்னைக்கு நாட்டுல இந்தியாவில பிஜேபி ரொம்ப மக்கள் சமுதாய பிரிவுபட்டு அதனால ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பிஜேபி அரசாங்கம் சேர்ந்து இருக்குது. ஒரு முறையான ஒரு வேலை வாய்ப்பு எங்க பசங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாது. ஒரு முறையான வரி, ஒரு இது விலைவாசிகள் எங்களுக்கு அதிகபட்சமா ஆயிடுச்சு. அதனால ஒழிக்கணும்னு சொல்றோம். நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பாரதிய ஜனதா கட்சின்றது மதவாதத்தை மட்டுமே வச்சு இங்க அரசியல் பண்ணுது. வேற எந்த அடிப்படையும் கிடையாது. ராமர் கோயில் கட்டுவான்றான், ஏன்டா விலைவாசி ஏறி போச்சுன்னா ராமர் கோயில் கட்டுவான்றான், ஏன்டா பெட்ரோல் ஏறி போச்சுன்னா மாட்டுக்கறி தின்னாதான்றான். இப்படி மதவாத அரசியலை மட்டுமே முன் வச்சு மனித நேயத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு கட்சியா இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. RSS கூடாரமாக RSS ஏஜென்டாக தான் பிரதமர் மோடி வேலை செய்யறாரு. ஆகவே இந்த கட்சி அகற்றப்படணும் சொல்றோம். பாரதிய ஜனதா கட்சி அகற்றப்பட வேண்டும். அவருடைய ஆட்சி ஏழை மக்களுக்கான ஆட்சி கிடையாது. அவர் பெரிய பெரிய தொழிலதிபருக்காக ஆட்சி செய்யறாங்க, சலுகைகளை கொடுக்குறாங்க. இல்லாத மக்களை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்தது வறுமையால ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இழப்பு ஆகுதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பத்தி தெரியல. இந்த ஒரு கொள்கை எங்களுக்கு பிடிச்சி நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். இன்னைக்கு மோடி சர்வதிகாரத்தை கொண்டாடுறாரு. இந்த சர்வதிகாரத்தால மக்கள், சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. பெரிய பணக்காரர்களுக்காக அப்பாவி மக்களுடைய வரி பணத்தையும் உலகத்தையும் சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடிய இந்த மோடி கும்பல் மக்கள்கிட்ட தோற்று போகும். இன்றைக்கு கார்பரேட்டுகள் கொழுப்பதற்கும், கார்பரேட்டுகள் கொழுத்து இந்த நாட்டை சூறையாடுவதற்கும் மதம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்தாளுகின்ற இந்த பாசிச RSS பிஜேபி தோற்கடிக்காவிட்டால் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாகும் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. ஏற்கனவே முதல் சுதந்திர போர் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றது. இப்போது இரண்டாவது இந்த நாட்டுக்கு விவசாயிகள், தொழிலாளர்கள் இவர்களுக்கான உரிமையை வாங்க வேண்டும் என்றால் நாம் இரண்டாவது ஒரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டும். அதற்கு பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு நாம் களம் காண வேண்டும் என்பதை தான் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமர் கோயில காட்டுறதுக்கு இந்துக்களை அனைவரும் வாங்கன்னு சொல்லி கூட்டம் போறாங்க. மக்கள் கொரோனால பாதிச்சிருந்தப்ப இந்த அரசாங்கம் ட்ரெயின் வச்சு எல்லாரையும் கூட்டம் போறதுக்கு முன்னாடி வரல. ஆனா ராமர் கோயில் காட்டுறது நான் 10 ரயில் ஒரு 50 ரயில் வரும்னு சொல்றாங்க. ஒண்ணு எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லி 7 வருஷம் ஆகுது அடிக்கல் நாட்டி, ஒரு செங்கல் தான் நடுது. ஆனா ராமர் கோயில் 1 வருஷத்துல கட்டி முடிக்கிறாங்க. அப்ப இது இது மக்களுக்கானதா இல்ல மதவாத அரசியலா? மதச்சார்பிற்கு எதிரானது வெறுப்பு அரசியல், மத அரசியல், ஜாதி அரசியல் இதெல்லாம் இருக்கிற ஒரே கட்சி பிஜேபி. பிஜேபி மூலம் இல்ல, RSS தான் மூலம். RSS ஒரு கொலைவெறி தாக்குதல் ஆன அமைப்பு. அந்த அமைப்பு இன்னைக்கு
இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்குது. அதன் காரணமாக தான் இந்தியா வளர வேண்டும் என்று நினைக்கிறோம். சாதாரண மக்கள் மேற்பட வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும். பிஜேபியை வலுவாக கொண்டு வருகின்ற RSS ஒழிக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்தியா ஒற்றுமையாக ஒருமைப்படும். பிஜேபி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஒரு மாணவன் உள்பட, மீனவர் உள்பட, விவசாயிகள் உள்பட, ஆசிரியர் உள்பட அனைத்து தரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிப்பின் கொந்தளிப்பினோட ஒரு முழக்கம் தான் இந்த பாசிச பிஜேபி தோற்கடிக்கணும்ன்றது அப்படி ஒரு முழக்கமா இருக்கு. பார்ப்பன இந்து மத பாசிச அதிகாரம் வந்து மேலோங்கும். சிறுபான்மை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைக்குடிய மக்களுக்கு பேராபத்தா முடியும். பொதுவா இந்தியாங்கிற ஒரு நாடு முழுமையா இருக்காது, சிதறுண்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆக அந்த அபாயத்தை முறியடிக்கணும்னு சொன்னா 2024 பிஜேபி தோற்கடிக்கணும். இப்ப பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் இருந்ததுன்னா இந்தியா துண்டாடப்படுறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு என்பதுதான். இப்ப இந்தியாவில் கடந்த 9 வருஷத்துல பிஜேபி கடந்த 70 ஆண்டுகள்ல என்னென்ன பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருந்துச்சோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விட பேசி விட்டுட்டா. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வெறும் அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே லாபம் தரக்கூடிய கட்சியா மட்டும்தான் பிஜேபி இருக்க தவிர இந்த மக்களுக்கான எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. அது கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், நீங்க விவசாயமா இருக்கட்டும். இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு, 70% விவசாயிகள் கொண்ட நாடு. ஆனா ஒட்டுமொத்தமாக இந்திய விவசாயத்தை கார்பரேட்டுகள் கொடுக்கிறது மட்டுமல்ல, கல்வி, மாநில உரிமை, வெறுப்பு அரசியல்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே கூறுபடுகிற பிஜேபி இந்த மண்ணிலிருந்து அகற்றாம இந்த நாட்டை வாழ வைக்க முடியாதுங்கிறதா யதார்த்தம். இந்த வட்டம் வந்து மோடி அடுத்த பிரதமர் ஆயிட்டா அடுத்த இந்தியாவுல தேர்தல் எப்பயுமே தேர்தல் நடக்காது, தொடர்ந்து அதிபராட்சி தான் நடக்கும். எந்த எதிர்கட்சி எந்த இதுல வந்து பேசவே முடியாது. இது வந்து சுதந்திர நாடா கேள்விக்குறியா இருக்கு. தொடர்ச்சியா கருத்துரிமை பறிக்கப்படுற அந்த நாட்டுல பேசவே கூடாதுன்றான். பாராளுமன்றத்துல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள கேள்வியே கேட்கணும்னு வெளில அனுப்புறான். இது எப்படி ஜனநாயக நாடா இருக்க முடியும்? அப்படி ஜனநாயகத்தை குறி தோண்டி பாஜக கட்சி அகற்றப்பட வேண்டும்.